ஆனந்தியோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து வெளியே வந்துடுச்சு. அதாவது எல்லாருக்குமே தெரியல அப்படின்னாலுமே கூட நம்ம ஷாலினிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ ஷாலினியை பொறுத்தளவுக்கு அதாவது லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. 2 பேருமே நல்லவங்க. அதாவது அந்த பையன் வந்து நல்லவன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் உண்மையிலேயே ஷாலினி வந்து இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஆனந்திக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே பிரச்சனை வந்து நம்ம ஷாலினி பக்கம் திரும்பிடாம பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த அதாவது இந்த வேதவல்லியால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுவும் இல்லாம நம்ம காமாட்சி எல்லாம் வந்து இந்த பிரச்சனை வெளியே வரும்போது கடைசியில ஷாலினி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாலினியை வந்து கார்னர் பண்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்கு. ஆனா ஷாலினி என்ன பண்றாங்க, அதாவது ஷாலினி வந்து இப்போ ஆனந்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாங்க. ஆனந்தியும் வந்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அண்ணன்களும் அக்காக்களும் அதே மாதிரி அம்மா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலுமே கூட என்னால் அது முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதறாங்க. இப்போ நம்ம ஷாலினி வந்து இந்த ஒரு விஷயத்தை டீல் பண்ணி ஆகணும். வேணா வேற வழியே கிடையாது. இந்த வீட்டுக்கோட மருமகள்ல ஷாலினி ஒருத்தி அப்படிங்கிறதுனால இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த பிரச்சனையை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சாகணும். அந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ஒரு பக்கம் வந்து நம்ம ஷாலினி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆனந்திக்கும் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆனந்தி சொல்லும்போது இந்த மாதிரி எனக்காக அவன் உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். அதுவும் இல்லாமல் அவனும் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான், நானும் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் என்னால் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து கதறி எழுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆனந்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னோட குடும்பத்துக்காக வந்து நான் இந்த ஒரு விஷயத்த செய்கிறேன். அதாவது எனக்கு வேற வழி இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா எல்லாருமே எவ்வளோ அவமானப்படுவாங்க அசிங்கப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போது இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த வேதவல்லி அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த வடிவும் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சு அடுத்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஷாலினிக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் கயல் கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அடுத்ததாக கயல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு முதல்ல போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிடுறாங்க. அதுதான் இவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஆல்ரெடி முடிஞ்ச பிரச்சனையை கொஞ்சம் அப்படியே முடிச்சு விட்டுருந்தா வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஆனந்த் இப்படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஈஸியாக இந்த கல்யாணத்தையும் வந்து நடத்தி வச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இவங்க எல்லாருமே போய் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் எங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால கடைசியில் இந்த கல்யாணம் அதாவது முடிஞ்சு போகிற நிலைமையில இருந்தது மறுபடியும் நடக்கிறதுக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பத்திரிக்கை வச்சுட்டு இருக்காங்க, அது வச்சுட்டு இருக்காங்க, இது வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதாவது ஆனந்தி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, மற்றவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்றதுனால அங்கே வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஓகே இந்த கல்யாணத்தை மறுபடியும் நடத்தலாம், எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தியம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மாப்பிள்ளையோட அம்மாவும் வந்து எல்லாத்தையுமே மறந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இப்போ மறுபடியும் இது வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஆனால் ஷாலினி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கயல் அண்ணிக்கிட்ட சொல்லாமல் விட்டால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஆனந்தியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சாகணும். அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கயல் அண்ணியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நேராக போயிட்டு கயல்கிட்ட வந்து பேசுறதுக்காக நம்ம ஷாலினி வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஷாலினியை வந்து கயலை கூப்பிட்டுட்டு போகும்போது கயல் ஏற்கனவே நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், அங்கே எதுக்காக நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் ஷாலினி இருந்துட்டு அண்ணி நான் சொல்கிறத முதல்ல கொஞ்சம் கேளுங்க அதுவும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே இப்போ ஷாலினி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு இவ்வளோ ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கில் தான் வந்து இப்போ அடுத்ததாக நம்ம கயல் வந்து போக போகிறாங்க. ஏன்னா கயல் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. தன்னோட தங்கச்சிக்கு வந்து கல்யாண ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சாங்க. ஆனால் கடைசியில் வந்து நம்ம ஷாலினி
சொன்ன ஒரு விஷயம் இவ்வளோ ஷாக் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஷாலினி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, அதாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற, உனக்கு உண்மையிலேயே மூளை எதனா இருக்கா இல்லையா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆனந்திக்கும் வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் ஆனந்தி பிடிச்சிட்டு, இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம எல்லாருமே தான் வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஆனந்திக்கு இந்த மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது அண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது ஷாலினி வந்து ஆனந்தியோட விஷயத்த வேற வழி இல்லாமல் வந்து போட்டு உடைக்கிறாங்க. இப்போ கையலுக்கிட்ட போனால் தான் இந்த பிரச்சனை வந்து பிரச்சனைக்கான தீர்வு ஓரளவுக்கு வந்து சுமாராகும். அதாவது கையலுக்கு தெரிய வந்தால் தான் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போது நம்ம ஷாலினி வந்துட்டு இந்த மாதிரி ஆனந்தியும் ஒரு பையனும் வந்து விரும்புகிறாங்க. அன்னைக்கு கோவிலில் நடந்தது இதுதான். அதாவது ஆனந்தியை வந்து அவங்க கூப்பிட்டு அந்த பையனுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் ஆனந்தி தான் வந்து என் குடும்பம் தான் முக்கியம், என் குடும்பம் எங்கே கை காட்டுறாங்களோ அங்கே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவள் வந்து வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா கையலுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி. அதே மாதிரி அங்கே வெளியே சண்டை போட்டிருந்ததும் இதுக்காக தான். அந்த பையன் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட விசாரிச்சு இருக்கும்போது தான் அவளோட கை என் மேலே தெரியாமல் பட்டு என்ன வந்து அந்த வண்டியில் தள்ளி வந்து என்ன நான் வந்து அப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக கயல் தான் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும். கயலும் ஷாலினியும் சேர்ந்து இப்போது இந்த பாலுவையும் அதே மாதிரி ஆனந்தியும் வந்து ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.